26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். 8னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் செட் ஆவாங்க? 8னா 8 மட்டுமா? இல்ல, நிறைய பேர் இந்த நீலக்கல் போட்டுக்கிறாங்க. போட்டதுல இருந்து ஏதேனும் ஒரு பொய் சொன்னா கூட ஒரு 24 அடி உள்ள உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாம் இப்படி தண்டிக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு 5 ரூபா மேலே சொன்னது ஒரு தப்பாப்பா, சொல்லக்கூடாது. அதனால் இந்த சனி கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிட்டாருன்னா இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சங்கங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பெரும்பாலும் தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிற எல்லாரும் தைரியமாக எடுத்து பேசுவார். நம்ம பாஸே எடுத்து பேசுவார். மீட்டிங்கில் ஒருத்தர் நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல வேலையை விட்டு போகணும். டேரக்டாக படக்குன்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னா அவர் 8ஆம் சனிக்குரிய குணமே என்ன அப்படின்னா, மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் இந்த லேத்து மாதிரி விஎம்சி சிஎம்சி மிஷின் பண்ணுறது இதெல்லாம் வரும். ஆழ்துளை கிணறுகள் தோன்றது, அது மாதிரி பூமிக்கு அடியில் வரும் காய்கறிகள், அதெல்லாம் நீங்கள் தான். உங்களுக்கு ஆகாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் பிறந்த தினம் என்ன, குருநானக் பிறந்த தினம் என்ன? 8, 2 முகம். நான் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்ளர்த்தமும் இல்லை. ஆன்மீகத்தின் உச்சம் குருநானக்கும் நீங்கள் தான். கடவுள் மறுப்பு கொள்கை உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து ஒவ்வொரு நம்பருக்கும் எப்படி லைஃப் இருக்குங்கிறத பார்த்துட்டு வரேங்க. அவ்வகையில் நம்பர் 8, அடேங்கப்பா 8னால வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி. 8னா பயம். அஷ்டம குரு அஷ்டம சனி எல்லாம் 8ல் தான் சார் வருது. 8னா சாதாரண விஷயமா? நீங்கள் எவ்வளோ பெரிய 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ பாடியிருக்காங்க. அந்த மாதிரி 8 ரொம்ப பெரிய விஷயங்க. நீங்கள் ஷார்ட் சனி பகவானுடைய நம்பர். நீங்கள் சனி கொடுத்தால் எவர் தட்டுப்பார். அது மாதிரி நீங்கள் பெரிய ஆள். நீங்கள் அப்போது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த இந்த சனி பகவான் பெரும்பாலும் உங்களுக்கு எஃப் அல்லது பீல பேர் வச்சுக்கிறது நல்லது. எஃப் அல்லது பீல. சரி, அது வேறு பேர் வச்சுட்டேன் சார், என்ன செய்யறது? சரி, பரவாயில்ல விடுங்க. அதை பற்றி நம்ம எப்படிலாம் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், யார் யார் கூடலாம் நீங்கள் சேர்ந்தா யார் யாரை பக்கத்தில் வச்சுக்க கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேச போகிறேங்க. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம், ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயர் சர்வீஸ் அதாவது சென்னையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காதுகுத்தில் தொடங்கி கல்யாணம் கடைசி காரியங்கள் வரைக்கும் என்ன வேணுமோ சரி, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா தேர் அரேஞ்சிங்க. வேத பண்டிதர்களை அவங்க அனுப்புகிறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்கள். நான் உண்மையில் கண்டு வியந்தேன் ஒரு விஷயம். அதேமாதிரி உலக நாடுகளில் இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு வேள்விகள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க பண்ணுவாங்க. கூகுள் மீட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம 8ஆம் நம்பரை பற்றி பார்க்க வரலாம். 8ஆம் நம்பருக்கு எந்த நம்பர் செட் ஆகும்? இங்கே சொல்லிடுறேன். இப்போ 8ஆம் நம்பரை பற்றி பார்க்கலாங்க. 8னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் செட் ஆவாங்க? 8னா 8 மட்டுமா? இல்லை, 17. அதே மாதிரி உங்களுக்கு 28னா 8 மட்டும்தானா? 8னா 17, 26. இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். என்னது? யாரை பக்கத்தில் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். எந்த நம்பரை பக்கத்தில் வச்சுக்கலாம்? நம்பர் 5 பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்பர் 7 பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்பர் 6 பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த 3 பேர் உங்களோட இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. 6னா சுக்கிரன், 5னா புதன், அதே மாதிரி நம்பர் 7னா கேது ஹேவ் டிஃபால்ட் கலர்ஸ். அவருக்குன்னு ஒரு பெரிய பண்புகள் எதுவும் கிடையாது. யார் வேணால் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு யார் செட்டே ஆக மாட்டாங்க? நம்பர் 1 இந்த ஹெச்ஓடி சூரியன் உங்களுக்கு எதிரி. சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு தைரியம் இந்த ஹெச்ஓடியே எதிர்க்கிறீங்க. எதிர்ப்பார், ஏன்னா நீங்கள் சனி. அப்போது உங்களுக்கு நம்பர் 1 செட் ஆகாது. சூரியனின் எதிரி யார்? சனி. அதனால் அப்போ உங்களுக்கு சூரியன் எதிரி. நம்பர் 1 4னா ராகு உங்களுக்கு செட் ஆகாது. 1 4 உங்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி 5 6 7 செட் ஆகும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு 8 குணங்கள் எது இந்த கிழமை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம். புதன்கிழமை நல்லாயிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை நல்லாயிருக்கும், வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் காரியங்களை ஆரம்பிக்கலாம். 8க்கு 8 ஆகக்கூடாது. சனிக்கிழமை வேண்டாம். இந்த மற்ற 3 நாட்கள் தான். அப்போது உங்களுக்கு எது ஆகவே ஆகாது? அதே சனி தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சனிக்கிழமை உங்களுக்கு ராகுவினுடைய தினமாகவுமே ஆகிவிடுகிறது. ரைட். இப்போது உங்களுக்கு என்ன கல் போட்டுக்கலாம் கையில்? லக்கி ஸ்டோன் என்ன? நீலக்கல் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த நீலக்கல் போட்டுக்கிறது ஒன்று தான், ஒரு நீதிபதி கூட வாழ்கிறதும் ஒன்று தான். 2 ஒன்று தான். நிறைய பேர் இந்த நீலக்கல் போட்டுக்கிறாங்க. போட்டதுலேருந்து ஏதேனும் ஒரு பொய் சொன்னால் கூட ஒரு 24 அடி உள்ள உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாம் இப்படி தண்டிக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு 5 ரூபா மேலே சொன்னது ஒரு தப்பாப்பா, சொல்லக்கூடாது. அதனால் இந்த நீளம் போட்டுக்கிறப்ப ஜாக்கிரதையாக போடுங்க. நிறைய பேர் நான் என்ன பண்ணுறோம், நம்ம சனி உண்மையிலே ஜோதிடப்படி நீச்சமாக இருந்தால், சனி மறைந்திருந்தால் இது அட்வைசபிள், இல்லைனா வேண்டாம். இந்த நீலக்கல் ரிஸ்க்கெல்லாம் போகாதீங்க. சரி, அப்போது சனினா யார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனினாலே பிரம்மாண்டம். சனியை பொறுத்த வரைக்குமே ஒரு தலைவர்
ஸ்தானத்தில் உங்களை ரொம்ப சீக்கிரம் உட்கார வச்சுருவார். ஒரு 23 வயசு தான் ஆகுது, ஒரு கோயிலுக்கு ஒரு தர்மகர்த்தா லெவலில் நீங்கள் போயிடுவீங்க, அறங்காவலர் லெவலில் போயிடுவீங்க. அப்புறம் ஆன்மீக சங்கங்கள் வச்சிருந்தா அதோட தலைவர் லெவலில் போயிடுவீங்க. அந்த மாதிரி மக்களுக்கு உதவுற புரட்சி சங்கங்களுக்கெல்லாம் தலைவர் போன்ற விஷயங்கள், தலைவர் செயலாளர் 2 பதவி தான், அது கீழே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த லெவல்லே உங்களை வச்சிருப்பாரு. அது எல்லாம் பெரும்பாலும் 2 ஆப்ஷன் இருக்கு. சனியை கரெக்டாக டியூன் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் ஆன்மீகவாதி சனி தாங்க, பெரிய சிவபக்தன் சனி தான். அதனால தான் சனீச்சரன் பட்டம் வாங்கினார், சனீஸ்வரன் பட்டம் வாங்கினது அதனால தான். ஆன்மீகத்தின் உச்சம் அவர் தான். ஆனால் இந்த சனிக்கு இன்னொரு குணம் இருக்கிறது, கலகக்காரன் புரட்சிக்காரன் என்று பெயர் இந்த சனிக்கு. சனி கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிட்டார்னா இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, சங்கங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பெரும்பாலும் தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிற எல்லாரும் சனிதான். காரணம்னா உரிமை மீட்புக்கான சண்டை போடுற ஆள் இவர் தான், இந்த சனியோட குணம். ஸோ அது நல்லதுக்கு சண்டை போட்டால் பரவாயில்ல, மற்றபடி கெட்ட பேர் எடுத்துக்கூடாது, வேலை போயிடுற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு இதனால தான் ஏற்படும். மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்குற ஆள் யார், எங்கே பாரு நம்ம 8ஆம் நம்பர்காரரு அப்படிங்க தெளிவாக தெரியும். அவர் கூட்டத்தில் ஒருத்தர் தைரியமாக எடுத்து பேசுவார், நம்ம பாஸே எடுத்து பேசுவார். மீட்டிங்கில் ஒருத்தர் நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், நீங்கள் முதல்ல வேலையை விட்டு போகணும், டேரெக்டாக படக்குன்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னா அவர் 8ஆம் நம்பர்காரர், பாஸே அப்படி பேசுவே நீ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான். தயவுசெய்து அப்போ பேச்சை குறைச்சிக்கோங்க. அதெல்லாம் மற்றவர்கள் உங்களை ஏற்றி விடுவாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் போகிறது நம்ம லைஃபோட வாழ்க்கை தான். ஏன்னா சனி கொஞ்சம் தப்பானா இந்த சட்ட விரோதமான செயல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நீங்கள் துணை போவீங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு உதவியாக இருப்பீங்க. அதனால் அந்த படி பெயர் வந்துடும். சனியுடைய குணமே என்ன அப்படின்னா மற்றவர்கள் செய்கிற தப்புக்கு நீங்கள் உதவி செஞ்சுறீங்க. உங்களுடைய அளவு கடந்த மேன் பவர் சோர்ஸ் தான் உங்கள் ப்ராப்ளம். நீங்கள் சொன்னால் 10 பேர் கேட்பாங்க, அதனால தான் தலைவராக இருக்கீங்க. நீங்கள் அந்த மேன் பவர் யூட்டிலைசேஷனை தப்பாக பயன்படுத்திடாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் உங்களை சட்டவிரோத செயல்களை ஈடுபடுத்தக்கூடாது. ரைட், தொழில்னு பார்த்தா என்ன, ஒரு இரும்பு தொழில் வரும், எல்லா தொழிலாளர்களும் நீங்கள் தான். அப்போ நீங்கள் மிஷின் ஷாப் வைக்கிறது, இந்த லேத்து மாதிரி விஎம்சி சிஎம்சி மிஷின் பண்ணுறது இதெல்லாம் வரும். ஆழ்துளை கிணறுகள் தோன்றது, அது மாதிரி பூமிக்கு அடியில் வரும் காய்கறிகள், அதெல்லாம் நீங்கள் தான். உங்களுக்கு ஆகாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, கேளிக்கை விடுதிகள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோலாரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தொழில்கள் எதுவும் வராது. லைட்டு சோலார் எலக்ட்ரிக்கல் இது எதுவுமே வராது. பெரும்பாலும் நீங்கள் தான் சொல்கிறேன், 2 மோடு. பெரியார் பிறந்த தினம் என்ன, குருநானக் பிறந்த தினம் என்ன, 8 2 முகம். நான் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்ளர்த்தமும் இல்லை. ஆன்மீகத்தின் உச்சம் குருநானக்கும் நீங்கள் தான், கடவுள் மறுப்பு கொள்கையும் நீங்கள் தான். இந்த கம்பேரிசனுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த அர்த்தமும் இல்லை. போனால் இந்த எண்டு, இல்லைன்னா இந்த எண்டு. இந்த குணத்தை முதல்ல விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றில் தீவிரமாக இறங்கி, ஒன்று நீங்கள் திடீர்னு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டாக பயங்கரமாக மாறிடுவீங்க. இல்லை மேனேஜ்மெண்ட் பர்சனானா ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சனாக மாறிடுவீங்க. 2த்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, அதான் முக்கியம். 8ஆம் நம்பரோட வீக்னஸ் தான். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி 5ஐயும் 6ஐயும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே தானாக உங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் மாறிடும். ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எண்ணங்கள் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாரையாவது தாக்கி பதிவு போட்டே இருப்பாங்க, விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவரை யார் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் இவர் எனிமி ஆகிடுவார், எதிரி ஆகிடுவார். பொதுத்தலங்களில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எந்த விமர்சனமும் வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. அரசியல் விமர்சனங்களை இவங்க தவிர்க்கணும், அதே மாதிரி தனி மனித தாக்குதலை இவங்க தவிர்க்கணும், கேலி கிண்டல் பேச்சுக்களை இவங்க தவிர்க்கணும். ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அதெல்லாம் வரும். 8க்கு 8 செட் ஆகாது. எதா சொல்லுவேன்ல, 2 இன்டெலிஜென்ட்டால் லவ் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் இதில் கம்மியாக இருக்கணும் அறிவு, அவங்களால தான் லவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் 2 8ஆல் வாழவே முடியாது. காரணம் என்னென்னா நீங்களும் ரொம்ப துடியாக இருப்பீங்க, அவங்களும் ரொம்ப துடியாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகிற குணம் வராது. உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது தான். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ஒன்று எந்த வடிவில் உங்களுக்கு வந்தாலும், ஒன்றோ சிகப்போ அல்லது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வந்தால் வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிறது. நம்பர் ஏ ஆகாது. ஏ தான் சூரியன், நம்பர் ஏ உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு திருமணம் வந்து சொன்ன மாதிரி 6 5ல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கீங்க. அனுபவ ரீதியாக நம்பர் 1 4 சேர்ந்தவர்களை திருமணம் செய்தவர்கள் ரொம்ப பாடுபடுறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஹைலி மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் ஹைலி ப்ரொட்டஸ்டாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்குரிய பெரும்பாலும் காலில் தான் பிரச்சனை வரும். வியாதிகள் நோய்கள்னால் காலில் பிரச்சனை வரும், எலும்பு ஜாயிண்டில் பிரச்சனை வரும். முக்கியமாக சொல்ல முடியாத, அதாவது மர்மமான விஷயங்கள், சொல்ல முடியாத எல்லா பெயினும் உங்களுக்கு தான் வரும். ஒரு சொல்லுவாங்கள்ல, படாத இடத்துல படுறது, வயிறு உள்ள வலிக்குது சார், அது மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள், சொல்ல முடியாத பிரச்சனை சார், நான் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தான் ஏற்படும். அதாவது வந்து நம்ம சொல்கிறது செரிமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பப்ளிக்காக சொல்கிறது வெக்கப்படுறதெல்லாம், அதெல்லாம் சனி பகவானால் ஏற்படும். அதே மாதிரி சனியே பிணியேன்னா, சனி வந்தாலே இதெல்லாம் வந்துடும், நோயெல்லாம் வந்துடும். சனியினுடைய சக்கரம் நான் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 12 7 14 ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கோங்க. 12 7 14 13 11 9 இது செகண்ட் ரோல் எழுதிக்கோங்க. 13 11 9 8 15 10 இது தேர்ட் ரோல் எழுதிக்கோங்க. இது 3த்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அல்லது ஒரு தகடு வெள்ளி தகட்டில் எழுதி டெய்லி பாருங்கள். சனியினுடைய அனுகிரகம் பெறுவீங்க.
பெரும்பாலும் சனியினுடைய அனுகிரகம் பெற சடாரி வாங்கி தரணும். சடாரி பாத சேவை, இந்த பாத யாத்திரையாக போகிறது சனிக்கு பெரிய பிரீத்தி. எந்த கோயில் போனாலும் விஐபி தரிசனம் போகாதீங்க, ஜென்ரல் கியூல நின்று போங்க, சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் பாதங்களால் உதவி செய்ய வேண்டும். பாதங்களால் நடந்து போகிறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். அதே மாதிரி சனிக்கு என்ன ஹோமம் பண்ண, ருத்ர ஹோமம் பண்ணணும். சனிக்கு ருத்ர ஹோமம் பண்ணால் சனி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ருத்ர ஹோமம்னா ருத்ரம் சமகம் சொல்லி பண்ணுவாங்க. சிவாட்சர பீஜமந்திரம், சிவாட்சரம் சொல்லி ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதில் நான் எங்கே சார் போகிறது, நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கு கேள்விப்படுறேன். இந்த கீழே போய்ட்டு நம்பர் கேட்டிங்கன்னா ஐபிசி ஐயர் சர்வீஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி தரது தாங்க ஐபிசி பக்தியினுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு என்னங்கிறத கேட்டு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ப்ரொசீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மிச்சத்தெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அப்போது அடுத்ததாக இந்த சனியினுடைய ஒரு பிரதானமான நீல கலர் புஷ்பம், நீலம் போடுறது போன்ற விஷயங்கள். நீங்கள் பெரும்பாலும் ஐயப்பனை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். பிராம் ப்ரீம் ப்ரோம் சக மந்தாய ஸ்வாஹா, இதை மனசில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தானம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சனி பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் விஷயம். தினமும் நீங்கள் கேட்க வேண்டிய ஸ்துதி சனி கவசம், ஹனுமத் சாலிசா நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. சனியை பொறுத்த வரைக்குமே வேலைக்கு கூட்டு போவார், ஆனால் வேலை பார்க்க விட மாட்டார், ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சுருவார். அல்லது சனியை பொறுத்த வரைக்குமே தகாத நண்பர்களை கொடுப்பார். இதை ரெண்டுத்துலேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அதே மாதிரி போனால் ஆன்மீகத்துக்குள்ளே போய்டுறீங்க, இல்லை ஆன்மீகத்தை விட்டு வெளியே போய்டுறீங்க. அது எடு இல்லாமல் பட்டும் படாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி வாழ கற்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இல்லை சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு போராட்டத்தில் கலந்து தான் சார் என் வாழ்க்கையை போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு சார். ஓகே, கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். அதே மாதிரி நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது ஒரு டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னுடைய பதிவுகள் வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. எல்லோருடைய பதிவுகளையும் நீங்கள் தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்வதிக்கு தலை மகனே 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.